வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ஐடிசி இந்தியா NGO சார்பில் 22 லட்சத்தில் விம்கோ அரசு பள்ளியில் கட்டப்பட்ட பெண்கள் நேய கழிவறையை மாணவிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் KP சங்கர் MLA. திருவெற்றியூர் விம்கோ நகர் ஜெயகோபால் கரோட்டியா அரசு மேல்நிலைப் பள்ளியில் ITC நிறுவனம் மற்றும் இந்தியா NGO நிறுவனம் சார்பாக ஒளிமயமான எதிர்காலம் திட்டத்தின் கீழ் 31/1/2025 திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் பெண்கள் நேய கழிப்பறை கட்டுமானத்திற்கான பூமி பூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 19.87 லட்சத்தில் மாணவிகள் பயன்படுத்த வெஸ்டர்ன் டாய்லெட் கொண்ட 7 கழிப்பறைகள் மற்றும் 6 சிறுநீர் கழிப்பிடங்கள் உடன் நாப்கின் மற்றும் அறைக்கான கட்டுமானங்கள் கட்டப்படும் மற்றும் பயன்படுத்திய நாப்கினை பாதுகாப்பாக அகற்றுவதற்கு உரிய மின்சாரத்தில் இயங்கும் எரிவூட்டி சாதனம் பொருத்தப்பட்டு இன்று 5/6/2025 காலை ITC நிறுவன EHS மேனேஜர் தேவராஜன், CSR திட்ட அலுவலர் சுகந்தன், இந்தியா தொண்டு நிறுவன தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் செல்வி சுப்புலட்சுமி மற்றும் CSR ப்ராஜெக்ட் பிரமோத் முன்னிலையில் விம்கோ கரோட்டியா அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை வெற்றி செல்வி தலைமையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் பள்ளி மாணவிகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பில் பள்ளி வளாகத்தில் கட்டப்பட்ட அறிவுசார் நீர் மேலாண்மையுடன் கூடிய 9 குழாய்களும் கொண்ட கை கழுவும் நிலையத்தை பள்ளி மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார். இதில் வெளியாகும் கழிவுநீர் சுத்திகரித்து நீர் மற்றும் திட்டக்கழிவுகளாக பிரிக்கப்பட்டு நீர் நேராக பூமியில் புதைக்கப்பட்டுள்ள குழாய்கள் மூலம் பள்ளி வளாகத்தில் உள்ள மரங்களுக்கு சென்று சேரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு சேகரமாகும் திட்டக்கழிவுகள் பாதுகாப்பாக வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கருக்கு பள்ளியின் உடல் கல்வி இயக்குனர் S மதியழகன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலில் கிருஷ்ணகுமார் தலைமையில் மாணவியர்கள் பேண்ட் வாத்தியம் இசைத்து சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள். மேலும் பேண்டு வாத்தியம் இசைத்த மாணவியர்களுக்கு சிறப்பு நிதி உதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது அப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர் லித்தின் தமிழில் 90 மதிப்பெண், ஆங்கிலத்தில் 97 மதிப்பெண், கணிதத்தில் 90 மதிப்பெண், அறிவியலில் 86 மதிப்பெண் மற்றும் சமூக அறிவியலில் 85 மதிப்பெண்களுடன் 500க்கு 448 மதிப்பெண் பெற்று பள்ளியின் முதலிடம் பெற்றதைத் தொடர்ந்து மாணவரின் பெற்றோரின் முன்னிலையில் மாணவனுக்கு பொன்னாடை போர்த்தி நிதியுதவி வழங்கினார் KP சங்கர் MLA. தொடர்ந்து பள்ளி மாணவியர்கள் முன்னிலையில் மாணவிகளுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தினை பற்றி தெரிவித்து நன்கு படித்து அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு அவர்கள் விரும்பும் கல்லூரியில் விரும்பிய படிப்பில் அனைத்து கட்டணங்களையும் தானே செலுத்தி சேர்த்து விடுவதாக உறுதி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஜெயகோபால் கரோட்டியா அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவியர்களுடன் பெற்றோர், ஆசிரியர் சங்க ராமநாதன், முருகேசன், ஏகா கார்த்திகேயன், கார்த்திகேயன், செல்வம், நிர்மல் தாஸ், திமுக நிர்வாகிகள், ITC நிறுவனம் மற்றும் இந்தியா NGO நிறுவனத்தினர், ஹைஜீன் ஏஜிகேட்டர் அர்ச்சனா, கம்யூனிட்டி ஆர்கனைசர் நவீன், சக்திவேல், இன்ஜினியர் சதீஷ் உள்ளிட்டவர்களுடன் பலர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து எர்ணாவூர் திருவீதியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் 30 வயது நிஜாம் என்ற மாற்றுத்திறனாளிக்கு அவரின் உடல் நலத்தை காக்கும் விதமாக 4வது வட்ட திமுக செயலாளர் பவுல் முன்னிலையில் சிறப்பு நிதி அளித்தார். இந்நிகழ்ச்சியில் 4வது வட்ட தோழன் இமானுவேல், சதீஷ், அப்பு என்கின்ற சுரேஷ், அட்வொகேட்
சோமசுந்தரம், சங்கர், அப்பு, அஜித்குமார், ஜே. பரமசிவம், மாரிமுத்து உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். ரூபா 1.5 லட்சம் சம்பளம் இருக்கும். எனக்கு 1,05,000 ரூபா. இப்போ 5 வருஷம் எம்எல்ஏ கொடுப்பாங்க. எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன மாதிரியே நீங்கள் உங்கள் கால் நிற்கிற மாதிரி நீங்கள் வந்துடணும். வருங்க. இந்த வருஷம் முடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களோட வாழ்க்கையை கொடுக்க முடியும், உங்களோட வாழ்வை முடியும், உங்களோட அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும், உங்களையும் நீங்கள் காப்பாற்ற முடியும், உங்கள் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனையும் வளர்க்க முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கல்வி மட்டுமே, படிப்பு மட்டுமே தான் தெரியணுமே தவிர வேறு எதுவுமே தெரியக்கூடாது. வேறு எந்த வகையிலுமே எதுவுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. யோசிக்கக்கூடியது எல்லாமே, எல்லா விஷயமும் கல்வி மட்டும்தான், படிப்பு மட்டும்தான். +2ல் பாஸ் பண்ணுறோம், அது மட்டுமே ஒரே குறிக்கோளை வைங்க. படித்து முடிங்க. உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் படித்து பாஸ் பண்ண நல்ல மார்க் வாங்குறீங்களோ, இப்போ கூட 2 பேர் நம்ம பள்ளியில் படித்த பெஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு காலேஜ் சீட் வாங்கி கொடுக்குறோம். ஒரு பொண்ணுக்கு வயசுனாவில் இன்னும் ஒரு 2 வாங்கி கொடுக்குறோம். என்சிசி வாங்கிட்டு 2 பேருமே நம்ம ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அது ஃபீஸ் கட்டுறது பெருசு இல்லை, அவங்க படிச்சிருக்காங்க, நம்ம பள்ளியில் படிச்சிருக்காங்க, நம்ம ஸ்கூலில் படித்து இந்த மாதிரி நல்ல லெவலில் போயிருக்காங்க. அதை மாதிரி நீங்களும் நல்ல மார்க் எடுக்கணும். நல்ல காலேஜ், எந்த காலேஜ் வேணும் சீட் வாங்கி தர முடியாது. உண்மையிலே லயோலாலேருந்து எதில் வேணால் வாங்கி தர முடியும். சும்மா சொல்லிட்டு போகிறோம். நான் சொல்கிறவங்கள செய்கிறவங்க. நான் சொல்லுவதைத்தான் செய்வான், செய்வதைத்தான் சொல்லுவேன். வணக்கத்தை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? அதனால் உங்கள் அப்பா அம்மாவால் உருவாக்கப்பட்ட கேபி சங்கர், நான் கேபி சாமி, பரசுராமன் அவருடைய மகன், உங்களால் உருவாக்கப்பட்ட நான் திராவிட மாடலுடைய எம்எல்ஏ. நாங்கள் உங்களுக்காக வந்து நம்ம நிறைய செய்ய நினைக்கிறோம். காரணம் பல வகையில் கல்வி உங்களை விட்டு போக போகாது. கல்வி என்ன பண்ண சொல்லுங்க, உங்களை விட்டு போக போகாது. அது உங்களை எப்பவுமே காத்து. கல்வி எப்படி நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியமோ, உடல்நலம் நல்லா இருக்கோ, அதே மாதிரி கல்வியும் இது ரெண்டையும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கம் நடக்குது. ஒன்று கல்வி, 2வது மருத்துவம். இது 2மே கான்செப்ட் வச்சு தான் இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் உங்களுக்கு அனைத்து வசதியும் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளம் தலைவரான உதயநிதி இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி விளையாட்டில் நீங்கள் இன்னும் நல்ல முன்னுரிமை வந்தீங்கனாலும் அவங்களை கொண்டு போயிட்டு இன்றைக்கி எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஐசிஎஃப், ரயில்வே, போஸ்டல், இன்கம் டேக்ஸ், ஐடி, எந்த மாதிரி தபால் துறை, போர்ட்ரஸ்ஸு, இது மாதிரி எங்கே வேணுனாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் நல்லா படிங்க, நல்ல விளையாட்டுலையும் எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணுங்கள், எல்லா வகையிலும் படிங்க. ஆனால் நீங்கள் படித்து முடிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு நான் எந்த காலேஜில் கேட்டாலும் என்னால் சீட்டு வாங்கி தர முடியும். அதனால் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கங்க, நல்லா படிங்க, படித்து முடிங்க. உங்களுக்கு ஆனால் வசதி எல்லா வசதியும் செஞ்சு தரோம். நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும். அதே மாதிரி ஆசிரியர் நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கணும். பசங்களை கொடுக்கூடாது, அவங்க வந்து அசருவாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது. அவங்கள இப்போ தான் நீங்கள் ஒரே நேரத்தில் சேர்க்கணும். கல்வி படிக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். குழந்தைங்களுக்கு தெரியாது, அதுக்கு என்ன தெரியும், வீட்டில் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி அவங்க தன்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு படித்தா தான் வாழ முடியும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டீச்சர் வருவாங்க, என்ன மாதிரி ஒரு எம்எல்ஏ வருவாங்க, பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா டாக்டர் வரலாம். என் பொண்ணு 2 பொண்ணு டாக்டர். நான் இந்த ஸ்கூலுக்கு விட்டு போகல, இங்கே தான் படித்தேன். இதுக்கு மேலே என்னால் போக முடியல. என்னுடைய பசங்க 2 பேர் டாக்டர், 2 பொண்ணுமே டாக்டர், MBBS முடிச்சிட்டாங்க. MD எழுதியிருக்காங்க, 2 மாதம் தள்ளி வச்சுருக்காங்க, முடிச்சா. அவங்க அது மாதிரி நீங்களும் டாக்டர் ஆகணும். என் பொண்ணு நீங்கள் மாதிரி தான், உங்கள் மாதிரி தான். கோல்டு மெடல் இங்கே இல்லை, ஸ்கூலில் EAV ஸ்கூலில் கோல்டு மெடல் புரியுங்களா? அங்கே படித்தா ஹாஸ்பிட்டல்லையும் கோல்டு மெடல். நம்ம பாலாஜி மெடிக்கல் காலேஜில் படித்தாங்க, அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க, அங்கேயே கிளாஸ் எடுக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை. என் பசங்க 2 பொம்பளையும் பசங்க ரொம்ப. அதனால் நீங்கள் பெண்கள், நீங்கள் நினச்சா இந்த நாட்டில் கண்ணு மாதிரி நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம். என் பொண்ணு மட்டும்தான் உங்களை மாதிரி தான், நீங்களும் அப்படி தான். என் பொண்ணாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் 2 பேருமே சமமானது. இந்த நாட்டில் ஒரு பொண்ணு மட்டும் நினச்சா தான் அதையும் சாதிக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான். நான் இருக்கேன், என்னோடய மனைவி இருக்காங்க, என்னோடய மனைவியில் நான் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ தான் நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தால் கூட சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னா, போனால் போயிட்டு போகுது, சொத்து தானே போகுது, பரவாயில்ல, இன்னும் அது பார்க்கலாம் விடு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நாடு வளர்றதும் வளராமல் போகிறதும்
நாட்டை நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி கலைஞர் சொல்கிற நாடு நலம் பெற மக்கள் வளம் பெற ஆதரிப்பேர் உதயசூரியன். அது மாதிரி இந்த நாடு வளம் பெறணும்னா நீங்கள் தான், பெண்கள் தான். நீங்கள் உங்கள் கையில் தான். பசங்க கூட அப்படி இப்படி இருப்பாங்க கூட. ஆனால் உள்ள பசங்க நீங்கள் நினச்சா சாதிப்பீங்க. நான் படித்து முடிச்சு இது மாதிரி டாக்டராக வருவேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவேன், ஒரு நீதிபதியாக வருவேன், பெரிய டாக்டராக வருவேன்னா கண்டிப்பாக வருவீங்க. தாசில்தார் ஆஃபீஸர் தாசில்தாராக வரலாம், ஏடியாக வரலாம், ஆர்டிஓ வரலாம், எப்படி என்ன வேணா வரலாம், அந்த டீச்சராக வரலாம், எது வேணா வரலாம். ஆனால் நீங்கள் நினைக்கணும் கல்வி மட்டுமே இறைவனை நம்ம வந்து கடவுளை கும்பிட்ற மாதிரி கோயிலில் போய் கும்பிட்றது இல்லை. அந்த புக்கு வாத்தியார் அம்மா அப்பா யாரெல்லாம் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து யாரெல்லாம் டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தானே உயர்த்த கொள்வாங்க என்பதை கூறிக்கொண்டு நான் நிறைய பேச நினைக்க வேணாம். நான் சொல்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன இது நீங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நினச்சி பாருங்க. அந்த எம்எல்ஏ என்ன சொல்லிட்டு போனார், இப்படி சொன்னார், இப்படி இருக்குமா, அப்படி சத்தியமாக நடக்கும். நீங்கள் நல்லா வருவீங்க. நன்றி, வணக்கம்.